பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இதுதான் நம்முடைய மூன்றாவது பாடம். ஐன் அல்லாஹ். இந்த கேள்வி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி. முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் தன்னிடம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு நேரத்தில் கோபத்தில் அடித்து விட்டார். ஏனென்றால் ஆடுகளை மேய்க்கும் பொழுது கவனம் இல்லாமல் இருந்து முஆவியா இப்னு ஹக்கம் அவங்களுடைய ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் அடித்து விட்டு போயிட்டு, இதை பார்த்து பொறுப்பில்லாமல் இருந்து விட்டாய் என்று சொல்லி ஆடு மேய்க்கக்கூடிய தன்னுடைய அடிமை பெண்ணை முஆவியா அடித்து விட்டார். பிறகு முஆவியாவுக்கு ஒரு கவலை ஏற்பட்டது. இது சரியா, என்ன செய்யறது அப்படின்னு ரசூலுல்லாஹ்விடம் போய் தன்னுடைய கவலையை சொன்னார். யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நானும் மனிதர்களில் ஒருவன், ஒரு கோபம் வந்தது, என்னுடைய அந்த பெண்ணை அடித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணை அழைத்துட்டு வாங்க. அதாவது முஆவியா கேட்குறாங்க, நான் அடித்ததுக்கு பகரமா விடுதலை செய்தட்டுமா அப்படி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்கள அழைச்சிட்டு வாங்க. சிறுமி. ரசூலுல்லாஹ் முதல்ல கேட்டாங்க அந்த பெண்ணிடம், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அந்த பெண் பதில் சொன்னால், ஃபிஸ் ஸமா, வானத்தின் மேலே. அடுத்த கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் அன, நான் யார்? அன்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல், தூதர் என்று அந்த பெண் பதில் சொன்னார். இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திகஹா ஃபஇன்னஹா முஃமினா, இந்த பெண்ணை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள், இந்த பெண் ஒரு முஃமினான பெண் என்று சொன்னார். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் 537வது செய்தியாக இதை பதிவு செய்கிறாங்க. ஆக ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை ஒரு முஃமினான பெண்ணா, ஈமானுள்ள ஒரு பெண்ணா அப்படி பரிசோதிக்கிறதுக்கு 2 கேள்விகளை தான் முன்வைத்தாங்க. முதலாவது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இரண்டாவது, நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு. இந்த 2 கேள்விகள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் 2 ஷஹாதாக்களோடு சம்பந்தப்பட்டது. முதல்ல கேள்வி அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்வோட சம்மந்தப்பட்டது. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கிறானே தெரியாது அப்படின்னா அவர் எதை வேணாலும் அல்லாஹ்வா நினைக்கலாம். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான், தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான் என்று நம்புவது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரானது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு ஆண் அல்லது பெண், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே உயர்ந்து தனித்து இருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் அவன் 7 வானங்களுக்கு மேலே தனித்தவனாக இருக்கிறான். இஸ்தவா ஆகிவிட்டான். இஸ்தவா என்று சொன்னால் உயர்ந்து விட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் அல்லாஹ் எங்க இருக்கிறான்னே அறியல அப்படின்னா அவருடைய ஈமானுடைய நிலை என்ன? நினைத்து பாருங்க. அல்லாஹ்னு ஒருவனை உண்டு என்று அவர் நம்புகிறார், ஆனா அல்லாஹ் எங்கன்னே தெரியாது. அப்படின்னா என்ன? அவர் எங்கும் இருக்கா, எதிலும் இருக்காம தான் நம்பி ஆகும். அப்படிதான் நம்புவார். ஆகவேதான் யாரெல்லாம் அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொள்ளவில்லையோ அவருடைய பிரச்சனை, அவர்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்ங்கிற அறிவில்லாதனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டவருடைய ஆதாரத்தை சரியாக விளங்காததின் காரணமாக அவர்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், ஃபி குல்லி மக்கான் அப்படின்னு நம்புறாங்க. மக்கான்னா இடம். ஃபி குல்லி மக்கான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான் அப்படி நம்புறாங்க. இது ஒரு குஃபுர். இது அல்லாஹ் அவனுக்கு சொல்லியிருக்கிற உயர்வான பண்புகளுக்கு எதிராக அவனை நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது, இதன் மூலமாக இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றாக சொல்ற அல்லாஹ்வுடைய உயர்வை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. மூன்றாவது, அல்லாஹ் சொல்லாத ஒன்று அல்லாஹ் மீது இட்டு கட்டக்கூடிய மிகப்பெரிய அபாண்டம், ஒரு பொய்.
அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்னு சொல்றாங்க. இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் பதிவு செய்யக்கூடிய முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்றாங்க, அவங்களுடைய ஹாதிஹி தஅவத்துனா, இதுவே எங்கள் அழைப்பு அப்படிங்கிற சலஃபி மன்ஹஜை பற்றிய அழகான அவங்களுடைய உரையில அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த சலஃப்னா சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த இஸ்லாமுடைய சூழல் எப்படி இருந்தது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் என்ன தீனை எப்படி கற்றுக் கொடுத்தாங்க, அது அதனுடைய தூய்மை எந்த விதத்தில் களங்கம் அடையாமல் இருந்தது. அதன் காரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுமி கூட அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு சரியான பதிலை பிஸ்ஸமா பிஸ்ஸமா என்று சொன்னா வானத்திற்கு உள்ளேன்னு அர்த்தம் இல்லை, வானத்திற்கு மேலே மேலே, அதான் அர்த்தம். அப்போ அந்த பதில் சரியாக அந்த பெண் சொல்ல முடிந்தது. ஆனால் இதே கேள்வியை இமாம் அல்பானி சொல்றாங்க, இதே கேள்வி இன்னைக்கு எகிப்தில் இருக்கக்கூடிய ஜாமியா அஸ்கர், நூற்றாண்டுகளுக்கு மேல பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகம், இஸ்லாமிய பல்கலைக்கழகம், அஸ்கர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அகீதா உஸ்தாதுகள் அவங்கள்ட்ட போய் ஐன் அல்லாஹ் என்று சொன்னா கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஃபி குல்லி மக்கான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறாங்க ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். ஷேக் அல்பானி கடந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய முஹத்திஸ், ஹதீஸ் துறை அறிஞர். 30,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களுடைய சனதுகளை ஆய்வு செய்தவர்கள். கடந்த நூற்றாண்டுடைய முஜத்தித், இஸ்லாமுக்கு புத்துயிர் அளித்த மிகப்பெரிய மறுமலர்ச்சியாளர் இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, இந்த வானத்திற்கு கீழே ஹதீஸ் துறையில மிகப்பெரிய கல்வி உள்ளவராக நான் இமாம் அல்பானியை தவிர வேறு யாரையும் அறியவில்லை. அவங்க தான் இப்போ உள்ள முஜத்தித் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அறிஞர் தான் இமாம் அல்பானி. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய பெண்ணுக்கு கூட அல்லாஹ் எங்கே என்று கேட்டால் பிஸ்ஸமா என்று சொல்ல தெரிந்திருந்தது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய எகிப்தின் அஸ்கர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அகீதா பாடம் நடத்தக்கூடிய ஒரு உஸ்தாதுக்கு அவரிடம் இதே கேள்வி கேட்டால் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்வார். அதான் சலஃபுடைய காலத்திற்கும் இப்போ உள்ள வழிகேடுகள் வந்து தர்க்கவியல், அதாவது தர்க்கங்களை கொண்டு லாஜிக் பேசுறது, ஃபல்சஃபா பிலாசபி பேசுறது, கிரேக்க பிலாசபி, இதை கொண்டு இஸ்லாம குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை திரிக்கக்கூடியவர்கள் அல்லது தம்முடைய மனையச்சிக்கேற்ப வாதங்களை முன்வைத்து ஆர்கியூ பண்ணக்கூடியவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க அகீதாவில் எப்படி அல்லாஹ் எங்க இருக்கிறாங்கிற அடிப்படை விஷயத்துல கூட அவங்க வழி தவறுறாங்க. ஆக இந்த பாடம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மூன்றாவது பாடமாக முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வஸாபி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வர்றது காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு அடுத்து இது வர்றது. இந்த பாடத்தை கொண்டு தான் ஒருவர் அல்லாஹ்வை அறிகிறார், அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை அறிகிறார். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தது. அப்ப அவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவன் இங்கே எதுவும் இல்லை, அதாவது மக்கள் பார்க்கக்கூடிய பொருள்கள் அல்ல, அவன் 7 வானங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கின்ற இறைவன், அவனை நாம் வணங்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல், அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற அறிவு, இந்த ஷஹாதாவுடைய அறிவு அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பெண்ணுக்கு கூட இருந்திருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பாடத்தின் மூன்றாவதாக ஷேக் அவர்கள் கொண்டு வராங்க. குர்ஆனுடைய ஏராளமான ஆயாத்துகள் அல்லாஹு தஆலா அவனுடைய இஸ்தவா என்று சொன்னா உயர்ந்து விடுது. அரபியில இஸ்தவா என்று சொன்னா உயர்வதை குறிக்கும். அல்மா இஸ்தவா அப்படின்னு சொன்னா ஒரு தொட்டி இருக்குது, அதுல தண்ணீர் இறங்கிட்டு இருக்குதுன்னா அந்த தொட்டியில தண்ணீர் மட்டும் உயர்ந்துகிட்டே போகுது, அதுதான் இஸ்தவான்னு சொல்லுவாங்க. உயர்தல் அப்படிங்கிற கருத்துல இஸ்தவாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனா அல்லாஹ்வுடைய இஸ்தவா எப்படி நாம் அறிய மாட்டோம். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய இஸ்தவா, அவருடைய உயர்ந்திருக்கும் நிலையை நாம் எந்த படைப்போடும் ஒப்பிட மாட்டோம், கற்பனை செய்ய மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் எப்படி உயர்ந்திருக்கான்னு தெரியாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, குர்ஆனுடைய சூரா தாஹா
20வது சூராவுடைய 5வது ஆயா. அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் தனது அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான் அப்படிங்கிற இந்த ஆயத்தை முன்வைத்து, அல்லாஹ் உயர்ந்து விட்டான் அப்படி இந்த ஆயத்தை ஓதும் போது இமாம் மாலிக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்த ஒருவர் கைஃபஸ்தவா என்று கேட்டார். எப்படி அல்லாஹ் உயர்ந்து விட்டான், இஸ்தவா எப்படி ஆனான் அப்படின்னு கேட்டார். இமாம் மாலிக் தன்னுடைய தலையை கீழே போட்டுட்டாங்க. அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்வியை கேட்ட உடனே அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, நடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு கேள்வி அவங்க வாழ்க்கையில் சந்திச்சதே இல்லை இதுக்கு முன்னாடி. அல்லாஹ் எப்படி உயர்ந்திருக்கிறான் அப்படி. ஏன்னா சலப் இந்த கேள்வி கேட்டதே இல்லை. சலப் யார்? யார்? சஹாபா. சஹாபா இப்படி ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதே இல்லை. ஏன்னா இதே ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டியிருக்கிறாங்க. இந்த ஆயத் இது போலவே அல்லாஹ் தஆலா 7 இடங்கள்ல குர்ஆன்ல இறக்கியிருக்கான். ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஆயத்துக்களை வரிசையா கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சும்மஸ்தவா அலல் அர்ஷ், இன்னொரு இடத்துல சூரா அல் அராஃப் 7வது சூராவுடைய 54வது ஆயத், இன்ன ரப்பகுமுல்லாஹ் அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபீ 6 அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான், அவன் தான் வானங்களை பூமியும் 6 நாள்களில் படைத்தவன். அவன் அதற்கு பின்பு தனது அர்ஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான். 10வது சூராவுடைய 3வது ஆயத், இன்ன ரப்பகுமுல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். இன்னொரு ஆயத், அல்லாஹு அல்லதி ரஃபஅஸ் ஸமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா சும்மஸ்தவா அலல் அர்ஷ். 13வது சூராவுடைய 2வது ஆயத், அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ 6 அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையில் உள்ளவற்றையும் படைத்தான், அதற்கு பின்பு அர்ஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான். இந்த ஆயத் 25வது சூராவுடைய 59வது ஆயத், அல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா ஃபீ 6 அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். இது அல்லாஹ் தஆலா சூரா அஸ்-சஜ்தா 32வது சூராவுடைய 4வது ஆயத்தில் குறிப்பிடுறான். هو الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش. இது 57வது சூராவுடைய 4வது ஆயத். அப்ப இத்தனை ஆயத்துகள் 1 2 3 4 5 6 7 அல்லாஹ் தஆலா 7 இடங்களில் அவனுடைய இஸ்தவா பற்றி குறிப்பிட்டிருக்கிறான். அதுல ஒரு இடம் சூரத்துல் பக்ராவுடைய இடம், அல்லாஹ் தஆலா சும்மஸ்தவா அலல் அர்ஷ் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்க. அதாவது குர்ஆனுடைய 7 இடங்கள்ல மொத்தமாக அல்லாஹ்வுடைய இஸ்தவா பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அர்ஷுக்கு மேலே அவன் உயர்ந்து விட்டான் என்பது. இப்போ இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இந்த கேள்வியை எதிர்கொண்டோடனே அவங்களுக்கு அது நடுக்கத்தை ஏற்படுத்திச்சு. அல்லாஹ்வுடைய சிஃபாத், இஸ்தவாங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு. அந்த பண்பை எப்படி விவரிக்கிறது? இந்த கேள்வியை சலப் கேட்டதில்லை. அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி சஹாபாக்கள் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. இதுதான் சலப்புடைய வழிமுறை. ஏன் நாம் எப்பவுமே திரும்ப 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 சலப்புடைய வழிமுறையில் இந்த தீனை விளங்கணும், தீனுடைய ஃபிக்ஹ், புரிதல், ஃபஹம், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சலப்புடைய வழியில தான் இருக்கணும் அப்படிங்கிற நம்ம ஆணித்தரமா சொல்றோம்னா, சஹாபா அப்படிதான் வளர்ந்தாங்க. எதுல அவங்க கேள்விகளை அதுல கேள்வி கேட்கக்கூடாது. அதுவும் அல்லாஹ்வுடைய சிஃபாத் விஷயத்துல ஒன்றுக்கு 7 தடவை குர்ஆனுடைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சும்மஸ்தவா அலல் அர்ஷ் சும்மஸ்தவா அலல் சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷுக்கு மேலே அவன் உயர்ந்து விட்டான் உயர்ந்து விட்டான் உயர்ந்து விட்டான்னு திரும்ப 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 சொல்லியிருக்கான். ஆனா ஒரு சஹாபி கூட எப்படி கைஃப என்று கேட்டதில்லை. அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தாங்க, தாபியூன்கள் இருந்தாங்க, தபா தாபியூன் இருந்தாங்க ஈமான் கொள்வதில்லை. இப்போ இமாம் மாலிக் முன்னாடி ஒருத்தர் இந்த கேள்வி கேட்ட உடனே இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. இமாம் மாலிக் அல்லாஹ்வுடைய சிஃபாத் விஷயத்துல, பண்புகள் விஷயத்துல எந்த வார்த்தை சொன்னாலும் அது பிரச்சனையா போயிடும். நடுங்கி அவங்களுடைய உடம்புல இருந்து வேர்வை கொப்பளிக்க ஆரம்பிச்சு நீண்ட நேரம் அப்படியே உட்கார்ந்தே தான் இருந்தாங்க. அந்த நடுக்கத்துக்கு கொஞ்சம் போய் அவங்க வேர்வை தொப்பலாக நனைந்த நிலையில
தன்னுடைய தலையை உயர்த்தினாங்க. அந்த மனிதனை பார்த்தாங்க. அல் இஸ்தவா மஅலூம். இஸ்தவா அந்த வார்த்தை மஅலூம், அதாவது அதோடைய வார்த்தைக்கு அரபியில என்ன அர்த்தம் அது தெரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அரபியில அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அல்லாஹ் ஒரு வார்த்தையை தன்னுடைய பண்புக்கு சொல்லி இருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? உயர்ந்து விடுதல். இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், அது விளங்குது. அல் இஸ்தவாஉ மஅலூம் வ கைஃப மஜ்ஹூல். எப்படி என்பது மஜ்ஹூல். மஜ்ஹூல் என்ற அறியப்படாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் மஅலூம், ஆனா அதனுடைய கைஃபியத், கைஃபியத் என்று சொன்னா எப்படிங்கிற முறை, அது மஜ்ஹூல். மஜ்ஹூல் என்று சொன்னா அறியப்படாதது. ஒரு மனிதரை அவர் ஒரு மஜ்ஹூல் என்று சொன்னா அவர் யாருன்னு யாருக்கு தெரியாது, அவரைத்தான் மஜ்ஹூல்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்களை படிக்கிறோம், ஹதீஸ் துறையில மஜ்ஹூல்னு சிலரை சொல்லுவாங்க. ரிவாயத்தில் அவருடைய பேர் வந்திருக்கும், ஆனா அவருடைய ஹிஸ்டரியே இருக்காது. அவர் யாரு, எந்த ஊருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தராதரம் என்ன, அவர் இறையச்சம் உள்ளவரா, எதுவுமே தெரியாது. அப்ப ஹதீஸ் துறை இமாம்கள் என்ன செய்வாங்க, அந்த குறிப்பிட்ட நபருடைய எந்த ஹிஸ்டரியும் கிடைக்கல, இவர் ஒரு மஜ்ஹூல் அப்படின்றாங்க. மஜ்ஹூல்னா இவர் யாருன்னே தெரியல. இவர் எப்படி அந்த ஹதீஸை சஹீஹா தைஃபான்னு முடிவு செய்யறது? முடிவு செய்ய முடியாது. அப்ப அந்த ஹதீஸ் தவிர்க்கப்படும். அது ஆதாரமா எடுத்துக்கொள்ளப்படும். அவ்வளோ அது மஜ்ஹூலான ஒரு ஆள் இருக்கிறாரு, ஆக மொத்தம் அது பலவீனமான கருத்து தான். ஏனென்றால் அறியப்பட்ட ஒருத்தரை கொண்டுதான் ஒரு செய்தி உண்மையா, அவருடைய நம்பகத்தன்மை அடிப்படையில் தான் அது உண்மையா பொய்யான்னு முடிவு செய்ய முடியும். அப்ப இங்கே ஒருத்தர் அறியப்படாதவர்னா அவர் யாரா இருக்கலாம், அவ அந்த ஹதீஸ் தஈஃப் அப்படின்றாங்க. மஜ்ஹூல்ங்கிறது இதுதான். அவரை பற்றி அறியல, ஜஹல் இருக்குது, அதாவது அவரை பற்றி தெரியல, அறியல, அறியாம இருக்கு. இமாம் மாலிக் சொல்றாங்க வ கைஃப மஜ்ஹூல். மஜ்ஹூல் அதாவது எப்படி என்பது அறியப்படாதது. வல் ஈமானு பிஹி வாஜிப். அந்த இஸ்தவாவை கொண்டு உயர்ந்து விடுதல்ங்கிற அல்லாஹ்வுடைய அந்த பண்பை கொண்டு நம்பிக்கை கொள்வது, ஈமான் கொள்வது வாஜிப், கட்டாயம். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ. இதை குறித்து கேள்வி கேட்பது பித்ஆ அப்படிங்கிறாங்க. ஏன்னா சஹாபா செய்ததே இல்லை, நீ புதுசா செய்யறனா, இந்த கேள்வி நீங்க எடுக்கிறனா, இந்த கேள்வியே பித்அத். கேள்வியே பித்அத்னா அப்ப விளக்கம் சொல்றது எப்படிப்பட்டது? இன்னும் விளக்கம் தெரியல, அதானே, விளக்கமே தெரியல. இமாம் மாலிக் ஆரம்பத்திலே வாசல் அடைக்கிறாங்க. வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ. அதை குறித்து கேள்வி கேட்பது பித்ஆ அப்படிங்கிறாங்க. இதுவே ஒரு பித்அத். முதல்ல சலஃப் இப்படி கேட்டதே இல்லை, நீ புதுசா இப்பதான் கேட்கிற, கேட்டதே பித்அத். அவர் பதில் சொன்னா அவ்வளவு பெரிய பித்அத் அது. அதுக்கு பதில் இப்படி அப்படி, அல்லாஹ் இப்படிதான் உயர்ந்திருக்கிறான், அப்படி உயர்ந்திருக்கான்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? படைப்போடு ஒப்பிட்டு தான் சொல்றாரு. அப்ப அது ஒரு பித்அத். இதுதான். இதை சொல்லிட்டு இவன் மாலிக் உடனே அந்த மனிதன்கிட்ட சொன்னாங்க, நீ ஒரு தீயவன் என்று நான் நினைக்கிறேன், இந்த என்னுடைய சபையை விட்டு வெளியேறி விடு அப்படின்னா. கெட் அவுட் அப்படின்னா வெளியேற்றி விட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் கேள்வியோடு நீ வந்து உட்கார்ந்துருக்கனா, ஏன் சலஃப்ல இமாம் மாலிக் போன்றவங்க ஏன் அந்த மனிதன் தெரியாம கூட கேட்டிருக்கலாமே, தப்பு கேட்காதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கலாமே அப்படின்னா, ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் கேள்வி கேட்கிறவன் யாரு. அந்த இடத்துல ஆசிரியர் இடம் போடக்கூடாது, ஆசிரியருடைய கல்வியை தான் இடம் போடணும். வெளியில் இருக்கிறவர் என்ன சொல்வாரு, என்னங்க அது கேள்விதாங்க கேட்டாரு, துரத்து விட்டாங்க. அதில் உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன நினைப்பான், நான் கேள்விதான் கேட்டு துரத்து விட்டாங்கன்னு நினைப்பான். நீ எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு ஆசிரியர் தான் முடிவு பண்ணணும். நீ கேட்கும்போது உன்னுடைய கேள்வி நோக்கம் என்ன, நீ அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற கல்வியை கற்றுக்கொள்ளும் நிலையில் கேட்கிறாயா, அல்லது ஃபித்னா செய்யறதுக்காக கேட்கிறியா, அல்ல உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை பரப்புறக்கு கேட்கிறியா? இது ஒரு ஆசிரியர் முடிவு செய்வார். ஆகவே மாலிக் அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய ஹாலத்துன்னா நிலைமை அது அறிந்திருக்கிறாங்க. அதனால்தான் நீ வெளியேறி விடு அப்படின்ட்டாங்க. ஏன் வெளியேற்றணும்? ஏன் வெளியேற்றணும்?
ஏன்னா ஒரு பிதஅத்வாதி, பிதஅத்தான ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவன் சுன்னாவின் மக்களோடு உள்ள நுழைஞ்சான்னா அங்க இருக்கிற சுன்னாவின் மக்களை கெடுத்துருவான். He is a virus. He will corrupt the people. அவர்கள் பிதஅத்வாதிகளை எப்போதும் நாம் நம்மோடு அவங்களோட பழகிறது, அவங்க நம்முடைய சபைகளில் அவங்கள இது பண்ணுறது, அவங்கள ஆர்கியூ பண்ணுறதுக்கு உட்காந்து கேட்டால் படித்தான் அது வேற, அவன் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறான்னா வேற. ஆனால் அவன் தன்னுடைய வைரஸை பரப்புறதுக்காக வந்தான்னு வைங்க, சில நேரத்தில் நடக்கும். வகுப்பில் உட்காந்துருப்பாங்க, பயானில் உட்காந்துருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. எதுக்கு அப்போ வந்திருக்காங்க? தெரிஞ்சுட்டு ஏன் வந்தாங்க? ஏன்னா அதுக்கு எதிராக சொல்றது. சரி நம்மிடம் சொல்றக்கா இல்லை, நாம சொன்னா எதுக்கு நம்ம பதிலடிப்போம், பதில் கொடுப்போம், ரத்து கொடுப்போம். அவங்க அமைதியா இருப்பாங்க, ஆனா உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கெடுப்பாங்க. தனக்கு ஆள் பிடிக்க வந்திருப்பாங்க, தன் கருத்துக்கு, தன் சிந்தனைக்கு, தன்னுடைய தொலாலத்து வழிகேடுக்கு ஆள் பிடிப்பாங்க. இது நிறைய இடங்கள்ல நடக்கும். குறிப்பிட்ட சிந்தனை, வழிகேடான ஒரு குறிப்பிட்ட இயக்க கருத்து, ஹிஸ்பியத், குறிப்பிட்ட இயக்க வெறி, கோஷ்டி வெறி, இதை வைத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட அஜெண்டாவுக்கு அதை பரப்புறதுக்கு கொஞ்சம் அப்படி பழகிறது. நானும் கிளாஸுக்கு வந்தேன் கொண்டேன், அல்ல நானும் பயானுக்கு போனேன் வந்தேன், எப்படி அப்புறம் அங்கே இருக்கிற சுன்னாவின் மக்கள், அறியாத மக்கள், இல்ம் இல்லாத மக்கள், அவங்கள்ட்ட இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இவங்கெல்லாம் இப்படி தான், அவங்க வேற நாம வேற, இப்படியே வழிகேட வைரஸை பரப்பி விட்டுருவாங்க. நல்ல பிள்ளையும் கெட்டு போயிடும். ஆகவே ஒரு ஆசிரியர் மாணவர்களை அறியறதும், அவங்களுடைய ஹாலத்தை அறியறதும், உட்கார்ந்து இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அதை அறியறது ரொம்ப தேவையான ஒன்று. இது இன்னைக்கு இல்லை, இவன் மாலிக் காலத்திலே தேவையா இருந்திருக்குது. அதுதான் முதல் தடவை வாழ்க்கையில் அவங்க கைஃபஸ்தவா, எப்படி அல்லாஹ் உயர்ந்தான் அப்படிங்கிற கேள்வியை கேட்டவுடனே அவங்களுக்கு நடுங்கிட்டாங்க. இது எதிர்பாராத கேள்வி, அப்படி வேத்திருச்சவங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பத்தி பேசுறதா, நான் எப்படி சொல்றது, நான் எப்படி சொல்ல முடியும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பத்தி? எனக்கு என்ன அறிவு இருக்குது? அல்லாஹ்வுடைய நபியே சொல்லல, சஹாபா கேட்கல, நீ கேட்கிற, இதுக்கு என்ன பதில் இருக்குது? எவ்வளவு பெரிய இமாமா இருக்கட்டும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிஃபாத். அல்லாஹ் எப்படி உயர்ந்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய சலஃப் இஸ்தவாவுடைய ஆயத்தை ஓதும் போது, அதை சொல்லும் போது கைகளை உயர்த்த மாட்டாங்களாம். ஏன் புரியுதா? கைகளை உயர்த்த மாட்டாங்க. கையை உயர்த்தி பேசிட்டு இருந்தவங்க இஸ்தவாவுடைய ஆயத்தை ஓதும் போது கையை கீழே போட்டுருவாங்க. ஏன்னா யதார்த்தமா நம்ம ஒரு சில விஷயங்களை பேசும்போது நம்முடைய ஆக்ஷன்ஸ் அதை காட்டுவோம், அப்படிதானே? அப்போ அல்லாஹ் தன்னை அரிசுக்கு மேல உயர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, கை உயர்ந்து விட்டான் அப்படின்னோடனே இந்த இப்படி மேல போகிறது எதை காட்டுங்க? இப்படித்தான் உயர்ந்தான்னு காட்டுது. அந்த கை முறையை காட்டுது, ஒரு அமைப்பை காட்டுது. அல்லாஹ் உயர்ந்து விட்டான், அப்போ அல்லாஹ் உயர்ந்து விட்டானா எப்படி? அல்லாஹ் இப்படி உயர்ந்துட்டான் அப்படின்னு இந்த கையுடைய அமைப்பு, அசைவு இப்படி காட்டுதுங்கிறதுக்காக சலஃப் என்ன செய்வாங்களா, அந்த பேணுதலுக்காக இஸ்தவாவுடைய ஆயத்தை ஓதும் போது உயர்ந்து விட்டான்னு சொல்லுவது இப்படி காட்ட மாட்டாங்க, கையை கீழே போட்டுருவாங்க. அல்லாஹ் உயர்ந்து விட்டான், அதாவது வானத்தை நோக்கி காட்டுவாங்க. அல்லாஹ் வானங்களுக்கு மேலே உயர்ந்து விட்டான். எப்படி உயர்ந்திருக்கிறான்? அது எப்படிங்கிறது அறியப்படாதது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், அவ்வளவுதான். அல்லாஹ் அந்த அமைப்பை நமக்கு விவரிக்கவில்லை, விளக்கவில்லை. அது அல்லாஹு அலம், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபாத்துகளும் அல்லாஹ் தான் அதனுடைய உண்மையான ஹகீகா, அதோடைய யதார்த்தத்தை, அதோடைய உண்மையில ரியாலிட்டி அவன் தான் அடிக்கணும். இந்த விஷயத்துல வழிகேடர்கள் தப்பு பண்ணாங்க, ஆகதான் வழிகட்டாங்க. ஏன் எகிப்தில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க? பொதுவா நிறைய ஹனஃபிகள், இன்னைக்கு இருக்கிற அஹ்லு சுன்னாவுடைய சரியான அகீதாவில் உள்ள மதுஹபில் இருக்கக்கூடிய மக்கள், மதுஹபில் ஒரு சிலர் சரியான அகீதாவில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அவர்களும் பலர் தவறு இழைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. தௌஹீதுடைய விஷயத்துல, நிறைய விஷயத்துல இபாதத்துக்களை அல்லாஹ் அல்லாஹ் செய்யக்கூடாது, அதுல தெளிவானவர்களும் இருப்பாங்க, மதுஹபு தக்லீதில் இருக்கக்கூடியவங்க. ஆனாலும் சில அவர்களிலே சிலர் கூட அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் விஷயத்துல தடமாறிடுவாங்க, குழம்பிடுவாங்க. ஏன்னா மன்திக், ஃபல்சஃபா, லாஜிக், தர்க்கம், ஆர்குமெண்ட்ஸ்,
இதை வச்சு மண்டை மூளையை வச்சு மட்டுமே எடை போடுறது முஅத்தஸிலா கொள்கை. அதாவது அறிவால், சொந்த அக்குல் புத்தியை கொண்டுதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. அப்போ அவங்க என்ன ஆகிறான்னு கேட்டா, இந்த மாதிரி இடங்கள்லாம் அஷாயிரா, மாத்துரிதியா போன்ற வழிகட்ட ஆரம்ப கால கொள்கைகளை சிஃபாத்துகள் விஷயத்துல தஅவீல் வியாக்கியானங்கள் பேசியவர்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவருடைய முரண்பாடான வாத பிரதிவாதங்கள்ல ஈர்க்கப்பட்டு என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டா, முதல்ல இந்த கேள்வியே தப்புன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எந்த கேள்வினா ஐனல்லாங்கிற கேள்வி தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? அதுதான் இஸ்தவாவை பத்தி இமாம் மாலிக் அப்படி சொன்னாங்க. அதை ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஐனல்லான்னு கேட்கிற கேள்வி தப்பு அப்படிங்கிற அளவுக்கு வர முடியும். ஐனல்லா கேட்கிற கேள்வி தப்புனா யாரை நோக்கி அது தப்புன்னு சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி. அவசியம் இல்லாத கேள்வி இது. இதெல்லாம் இதை கேட்டு தெரிஞ்சு இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பேசுறவங்க இருக்கிறாங்க. குறிப்பா வஹ்தத்துல் வஜூத் கொள்கை, சூஃபித்துவ கொள்கை நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மானா, அதோடைய விளக்கம், அதோடைய அர்த்தம் படிச்சோம் இல்லையா? அப்ப வஹ்தத்துல் வஜூத் எல்லாம் ஒன்று, எல்லா படைப்புகளும் எல்லாமே அல்லாஹ்வுடைய ஒரு வஜூத். வஜூத்னா தோற்றத்துல அல்லது தன்மையில அனைத்தும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிற கொள்கையை, குஃப்ரான கொள்கையை சொல்லக்கூடிய சூஃபிகள் அவங்க இந்த கேள்வி கேட்டாலும் அவங்க நடுங்குவாங்க. ஏன்? எதுக்குன்னா ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கன்னு கேட்டா அவங்கள உடனே ஃபிக்குல்லி மக்கான் எல்லாத்துலயும் இருக்காங்க. நீங்க கேள்வியை கேட்கறது தப்பு அப்படிமா. தப்புனா முதல்ல ரசூலா கேட்டிருக்க மாட்டாங்க. அதுவும் ஈமானுள்ள பெண் தானான்னு தன் முன்னாடி நிக்கிற ஒரு பெண்ணை சோதிக்கிறதுக்கு ரசூலா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த கேள்வி தப்புன்னு சொல்றது இருக்குது. முதல்ல அல்லாஹ்வை பற்றி ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இதை அலட்சியப்படுத்துறது. இது ஒரு அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய கேள்வியாக இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் நான் யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டு கேள்வி தானே அந்த பெண்கிட்ட கேட்டாங்க. முதல் கேள்வி அல்லாஹ்வை பற்றி, ரெண்டாவது தன்னை பற்றி. தன்னை பற்றி கேட்கிற கேள்வி முதல்ல கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த பெண்ணு ரசூல்லான்னு ஈமான் கொண்ட ஒரு பெண்ணை தான், மற்றது எல்லாமே சாப்டர் க்ளோஸ், சிம்பிள். உண்மையா இல்லையா? ஆனா ரசூல்லா தான் யாருன்னு கேட்கிற கேள்வியை விட, அந்த பெண் தன்னை தெரிந்திருக்கிறாளாங்கிற கேள்வியை விட முதல்ல அல்லாஹ்வை தெரிந்திருக்காளா, அல்லாஹ் எங்கன்னு தெரிந்திருக்காளா, இதைத்தான் முதல்ல கேட்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு முக்கியமான கேள்வி. இந்த ஃபித்ரத், அல்லாஹ் எங்கேங்கிற ஃபித்ரத் இருக்குல்ல, உள்ளுணர்வு, இன்ஸ்டிங்க்ட், இது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு படைப்பும் கொடுத்திருக்கிற. அதனால ஒரு குழந்தையா இருந்தா அல்லாஹ்னு சொன்னா, அல்லாஹ் எங்கேன்னு கேட்டா அல்லாஹ்னு சொன்னா மேல் நோக்கி தான் கையை காட்டும். இந்த திசை காட்டுவது வேறு, திசைங்கிறது மேலே, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா இதே இமாம் முஸ்லிம் பதிவு செய்திருக்கிற இந்த ஹதீஸுடைய அபுதாவுதுல வந்திருக்கிற அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பெண்ணை பற்றிய அந்த செய்தி அபுதாவுதுல பல ரிவாயத்துல, அதுல ஒரு ரிவாயத் கொஞ்சம் பலவீனமான ரிவாயத்தா வந்திருக்கு. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க அது தஈஃபானதுன்னு. ஆனா அந்த ரிவாயத்துல அந்த பெண் பதில் சொல்லும் போது மேல் நோக்கி வானத்தை நோக்கி கை காட்டுகிறான்னு வருது, இஷாரா செய்தாங்க. நான் யாரு கேட்டோனே இப்படி காட்டுறான் அந்த பெண் அப்படிங்கிறான். நீங்க யாரு? அல்லாஹ்வின் ரசூல் அப்படின்னு சொல்றா. அப்படி அது கொஞ்சம் பலவீனமான ஹதீஸ். ஆனா ஒரு தகவலுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ விஷயம் கேட்டா கை காட்டி அல்லாஹ் மேலேன்னு சொல்லுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அது வந்து அல்லாஹ் எங்கே இருக்கிறாங்கிறது திசையை சொல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இது சலஃப், இதுல எந்த மாற்று கருத்து உள்ளது, சரியா? ஆனால் முறை எப்படிங்கிற வியாக்கியானம், அல்லாஹ் உயர்ந்திருக்கிற முறையை விளக்குவது அது பிதா. அதுக்கு மாற்றமா அல்லாஹ் எங்கும் இருக்கிற இதிலும் இருக்கான்னு சொல்றது ஒரு குஃபர். ஏன்னுட்டா அல்லாஹ்வுடைய பண்பை எல்லா இடத்திலும் இருக்கிறா, எல்லா பொருள்களிலும் அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு வாதம், ஒரு வார்த்தை, அது அல்லாஹ்வை பற்றிய அறிவில்லாமல் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டக்கூடிய ஒரு பொய், ஒரு பாத்தில், அசத்தியமான வார்த்தை. ஏன்னா குர்ஆனுடைய ஏராளமான ஆயாத்துகள் அல்லாஹ் தஆலா அவன் மேலே இருக்கக்கூடியவனாக சொல்லியிருக்கிறான், அர்ஷுக்கு மேலே உயர்ந்தவனாக இருக்கிறான். ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் அல் வஸாபி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க இன்னொரு ஆயத், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி,
அவன் தன்னுடைய அடியார்களுக்கு மேலிருந்து ஆதிக்கம் செலுத்துகின்றான். இது 6வது சூராவுடைய 18வது ஆயத். அல்லாஹ் மேலிருந்து ஃபௌக இபாதிஹி, தன்னுடைய அடியார்களுக்கு மேலே இருந்து அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபௌகனா மேலே, அரபியில தஹ்த என்று சொன்ன கீழே. அப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை மேலிருந்துன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப நீ எப்படி எல்லா இடங்களையும் இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்? அது தவறு. அதுக்கடுத்து யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃஅலூன மா யுமரூன். இது மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இடம். 16வது சூராவுடைய 50வது ஆயா. அவர்கள் தங்களுக்கு மேலே இருக்கும் தங்கள் இறைவனுக்கு பயப்படுகிறார்கள். யார்? மலக்குகள். மலக்குகளே எங்க இருக்கிறாங்க? அவங்க தங்குமிடம் எது? வானங்கள், சமாவாத். அந்த சமாவாத் அங்க இருக்கக்கூடிய மலக்குகள் அல்லாஹ் சொல்றான், யஹாஃபூன ரப்பஹும், தங்கள் இறைவனுக்கு அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். மின் ஃபௌகிஹிம், ஃபௌகிஹிம் தங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவனை என்று. அப்ப அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். ஏன்னா 7 வானங்களில் மலக்குகள் இருக்கான். அவங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒருவனை பற்றி அவர்கள் பயப்படுகிறார்கள். அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான். வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அதை உடனே அவர்கள் செய்வார்கள். இன்னொரு ஆயத், இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப் வல் அமலுஸ் ஸாலிஹ் யர்ஃபஉஹு. கலிமா தய்யிபா, ஸலவாத், நல்ல வார்த்தைகள், லா இலாஹ இல்லல்லாஹ், நல்ல சொற்கள், வார்த்தைகள், நல்ல வாக்கிகள் அவன் பக்கமே உயர்ந்து செல்கின்றன. நல்ல காரியங்களை அவனே உயர்த்துகின்றான். இந்த ஆயத் 35வது சூராவுடைய 10வது ஆயத். இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இமாம் இப்னு குதைபா ரஹிமஹுல்லா என்று நினைக்கிறேன், அவங்க இந்த ஆயத்தை வைத்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இமாம் இப்னு குதைபா ரஹிமஹுல்லா இந்த வசனத்தை வச்சு, அதாவது அவன் பக்கம் நல்ல வார்த்தைகள் உயர்ந்து செல்கின்றன அப்படின்னா அல்லாஹ் எங்கேயும் இருக்கிறானா உயர்ந்து செல்வதற்கு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லையா? எங்கும் இருக்கிறான் அப்படின்னா உயர்ந்து செல்கின்றன, அந்த வார்த்தைகள் உயர்ந்து மேலே போகின்றன சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை, பொருத்தமே இல்லை. அல்லாஹ் மேலே இருப்பதால் தான் நல்ல வார்த்தைகள், நம்முடைய துஆ, நம்முடைய ஸலவாத், நம்முடைய ஷஹாதா, நம்முடைய திக்ர்கள், எல்லா நல்ல வார்த்தையும் அல்லாஹ்வின் பக்கம் உயர்ந்து போகுதான், மேல் நோக்கி போகுது. அப்ப இது ஒரு ஆதாரம், அல்லாஹ் மேலே தான் இருக்கிறான். இன்னும் சலஃப், நம்முடைய சஹாபாவை பின்பற்றி வந்த நல்லோர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் மேலே இருப்பதனால ஒருத்தர் துஆ கேட்கும்போது கைகள் மேல் நோக்கி இப்படி போகுது. இத ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இத அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் நம்பக்கூடியவன் கூட இந்த விஷயத்துல அவன் எப்பவுமே எங்கும் இருக்கிறான்னா இப்படி கேட்க வேண்டியதான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. ஏன் கேட்கல? எல்லாம் எங்கும் இருக்கிறான்னு எது கை எப்படி நோக்கி வைக்க? ஃபித்ரத், நம்முடைய கல்புல இருக்கக்கூடிய அல்லாஹை பற்றிய ஈமான், அந்த ஃபித்ரத், அல்லாஹ்னு சொன்னோடனே கையேந்தணும்னு நினைக்கும் போது அல்லாஹ்ட்ட ஒன்று கேட்கணும், அல்லாஹ் மேல ரப்பனா ரப்பே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கும் போது கை இப்படி தானே வச்சிருக்கிறீங்க. நீங்க ஒன்றும் கேட்கும்போது இப்படி கேட்கலையே, ரப்பி ஜித்னி இல்மா, எப்படி? யாரும் கேட்கறது இல்லை. உலகத்தில் ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. ஒரு காபீர் கூட கடவுளேன்னு சொன்னா கடவுளே அப்படின்னு கைகளை மேல் நோக்கி தான் தூக்குவான். எப்படி அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் எதிலும் இருக்கிறான் ஒருவர் சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய மடத்தனம், அல்லாஹு தஆலாவை பற்றிய எவ்வளவு பெரிய பொய்யை ஒருவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறாங்க நம்முடைய சலஃப் உலமா உஸ்ஸுன்னா, சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலமாக்கள். அப்ப இந்த ஆதாரங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உயர்வை நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா பதிவு செய்திருக்கக்கூடிய 7404வது ஒரு ஹதீஸ், லம்மா ஹலகல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் படைப்பினங்களை படைத்த போது, கதப ஃபீ கிதாபிஹி, அவனுடைய ஒரு புத்தகத்தில் எழுதினான். ஐந்தவு, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் அவன் எழுதினான். என்ன எழுதினான்?
ஃபௌகல் அர்ஷ். அந்த புத்தகம் எங்க இருக்குன்னா அர்ஷுக்கு மேலே இருக்கிறது. அர்ஷ் இருக்குது, அல்லாஹ்வுடைய அர்ஷ். அல்லாஹ்வுடைய அர்ஷ் எங்க இருக்கிறது? 7 வானங்களுக்கு மேலே இருக்குது, சொர்க்கங்களுக்கும் மேலே இருக்குது அல்லாஹ்வுடைய அர்ஷ். ஆகவேதான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்ததும் நடுவில் இருக்கக்கூடியதுமான அல் ஃபிர்தௌஸ், அங்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அர்ஷை பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கின்ற இடம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருப்பார்கள். அதுதான் சொர்க்கங்களில் மிக உயர்ந்தது, எல்லா மற்றதில் கீழே உள்ளது, தாழ்ந்தது, நடுவில் இருக்கக்கூடியது. ஆகவேதான் சொர்க்கத்துடைய வடிவம் உலமா உசுன்னா, அஹ்லு சுன்னா சலஃபி உலமாக்கள், குறிப்பாக முஹம்மது ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆயத்துல் குர்சியுடைய தஃப்சீர்ல குறிப்பிடுறாங்க, சொர்க்கத்துடைய வடிவம் சதுர வடிவம் இல்லை, அல்லது ஒரு செவ்வக வடிவம் இல்லை, அது உருளையான கூம்பு வடிவம், இப்படி இருக்கிற வடிவம், ஒரு மினாரா போல இருக்கிற வடிவம். சொர்க்குடைய தரஜாக்கள், அதாவது அந்தஸ்துகள், லெவல்ஸ், அது மேலிருந்து அடுத்தடுத்து கீழே இறங்கு. இப்படி இது எப்படி முடிவு செய்யறாங்க, இது எப்படி புரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னா, ஷேக் ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, இந்த புகாரியுடைய ஒரு ஹதீஸை கொண்டு அல்லாஹ் சொர்க்கங்களுக்கு 100க்கும் மேல தரஜாக்கள் கொடுத்துருக்கான். அதுல உயர்ந்த தரஜா தான் ஃபிர்தௌஸ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, அந்த தரஜாவை ரசூலுல்லாஹ் எப்படி மென்ஷன் பண்றாங்க, எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, அதுதான் ஃபிர்தௌஸ் தான் சொர்க்கத்தில் நடுவிலும் உச்சியிலும் இருக்கக்கூடியதுங்கிறாங்க. ஒரு பொருள் நடுவிலும் இருக்க வேண்டும், உச்சியாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா அது என்ன வடிவம் இருந்தால் மட்டும் அது அங்க இருக்க முடியும். பல தரஜாக்கள் இருக்குது. சதுர வடிவமா இருந்துச்சுன்னா நடுவில் வைக்கலாம், ஆனா உச்சி அது இல்லை. ஏன்னா அதுக்கு பக்கத்துல எல்லாம் சமமானது இருக்கும் இல்லையா, அதான எதார்த்தம். செவ்வகம் எந்த வடிவம் எடுத்தாலும் நடுவில் இருக்கலாம், ஆனா உச்சியில் இருக்க முடியாது, உயர்ந்ததா இருக்க முடியாது, மற்றதெல்லாம் அதோட சமமாயிரும். அப்போ ஒரு உருளை வடிவம் கொண்ட ஒரு கூம்பு உயரத்திற்கு ஆகும்போது மேலிருந்து கீழ் நோக்கி வந்தால்தான் நடுவில் இருக்கும், உச்சியிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அந்த வடிவத்தை குறித்து இந்த இடத்துல ஹதீஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த வாக்கியத்தை வச்சு ஃபிர்தௌஸை சொல்றாங்க. அப்போ சொர்க்கத்தின் தரஜாக்கள்ல ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய அந்த நடுவிலும் உச்சியிலும் இருக்கக்கூடிய ஃபிர்தௌஸுக்கு மேலே உயரத்தில் இருக்கக்கூடியதான் அல் அர்ஷ். அந்த அர்ஷுக்கு மேலே உயர்ந்தவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல, லம்மா ஹலகல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் படைப்புகளை படைத்த போது, கதப எழுதினான், ஃபி கிதாபிஹி இன்தஹு தன்னிடம் இருக்கக்கூடிய புத்தகத்தில் எழுதினான். அந்த புத்தகம் அல்-லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அந்த புத்தகத்துடைய பேர் என்ன? அல்-லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட ஏடு. மஹ்ஃபூஸ் என்று சொன்னா பாதுகாக்கப்பட்டது, அல்-லவ்ஹ் என்று பலகை, ஒரு பாதுகாக்கப்பட்ட பலகை. அதுதான் அல்லாஹ்வுடைய கிதாப். அந்த கிதாபில் அல்லாஹ் எழுதின கதப ஃபி கிதாபிஹி இன்தஹு, இந்த இடத்துல வார்த்தை வருது இன்தஹு, தன்னிடம் இருக்கக்கூடிய. சரி, இன்தஹுனா அல்லாஹ்விடம் இருக்குதா, அல்லாஹ்வுடைய கையில இருக்கா? இல்ல, இன்தஹு ஃபௌகல் அர்ஷ், அர்ஷுக்கு மேலே அந்த புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்துல அல்-லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எங்க இருக்குன்னா அர்ஷுக்கு மேல இருக்குது. அர்ஷுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. குர்சி இருக்குது, வானங்கள் பூமி, குர்சி கீழே தான் வானங்கள் பூமி எல்லாம் இருக்குது. எல்லாம் இப்ப நாம இருக்க கூட குர்சிக்கு கீழே தான் இருக்கிறோம். குர்சிக்கு எதிரில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஒன்றுதான் அர்ஷ். அந்த அர்ஷுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் அல்-லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அதுல கதப ஃபி கிதாபி இன்தஹு ஃபௌகல் அர்ஷ், அர்ஷுக்கு மேலே கூடிய அவனுடைய புத்தகத்தில் எழுதிவிட்டான். என்ன எழுதினா? இன்ன ரஹ்மதி, நிச்சயமா என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை, தக்லிபு கதபி, என்னுடைய கோபத்தை முந்திவிடும் என்று அல்லாஹ் எழுதிட்டான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் புத்தகத்தில். அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன், அதனுடைய யதார்த்தம்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் எழுதியிருக்கிறான். இப்போ இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய ஹுஜ்ஜத். ஹுஜ்ஜத் என்ற ஆதாரம் எதுக்குன்னு கேட்டா, அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான்,
அவனிடம் இருக்கிற புத்தகம் சொல்றான்ல, அவனிடம் இருக்கக்கூடிய சொல்லு இருக்கும்போது அது ஃபௌகல் அரிசி சொல்லும் போது அரிசி எங்க இங்கேயா இருக்கு? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான்னா அரிசி எங்கப்பா? இங்க எல்லா இடத்துல இருக்கிறான் அப்படின்னா அரிசை காட்டுங்க, அதானே கேட்கணும். அரிசி இங்க இல்ல, அது இருக்கிறது சொர்க்கத்துக்கும் மேல, ஃபிர்தௌஸுக்கு மேல. நீங்க இருக்கிற சொர்க்கமா, நாம இருக்கிற சொர்க்கமா, இது ஃபிர்தௌஸா? எல்லா இடத்துல அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றது. அவன் இப்படித்தான் உலமா அஸ்ஸலஃபு ஸாலிஹ் ரத்து கொடுத்துருக்கான். ஹதீஸ்ல இருந்து ஆழமான அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதிலிருந்து இந்த மாதிரியான பலாலத்தான குஃப்ரான கருத்துக்கள், அல்லாஹ்வை பற்றி இட்டு கட்டக்கூடிய பொய்கள் விஷயத்துல ரத்தை கொடுத்துருக்காங்க. ஆகவேதான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ எப்பவுமே தலீல், அவங்க தலீல் ஆதாரத்தின் மீது உறுதியாக நிற்பார்கள். அவர்கள் வைத்திருக்கிற மிக தெளிவான ஆதாரம் ஃபௌகல் அர்ஷ், அர்ஷுக்கு மேலதான் அல்லாஹ்விடம் இருக்கிற அந்த புத்தகம் இருக்குது, ஐந்தஹு அவனிடம் இருக்கிறதுன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அல்லாஹ் எங்க இருக்கிறான் எதில் இருக்குன்னு சொல்றீங்க? அதுல எழுதி இருக்கிறான். அப்போ இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். அல்லாஹ்வை பற்றிய ஈமான் கொள்வதில் அல்லாஹ் தன்னுடைய மகிமைக்கும் கண்ணியத்திற்கு ஏற்றவாறு உயர்ந்து விட்டான், இஸ்தவா ஆகிவிட்டான் அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்ளணும். யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய இஸ்தவாவை எப்படிங்கிற பேரு கேள்வியை கொண்டு வியாக்கியானம் பண்றதும் அதற்கு முறையை சொல்றதும் செய்கிறாரோ அவர் ஒரு வலாலத்தில் இருக்கக்கூடிய வழிகேடர், பித்அத்வாதி. அவர் அஹ்லுஸ் சுன்னாவாக இருக்க மாட்டார், அஹ்லுல் பித்அ வல் ஹவா. ஒரு மொழிபெயர்ப்புல அல்லாஹ் அமர்ந்து விட்டான், இஸ்தவா ஆகிவிட்டான், அல்லாஹ் அமர்ந்து விட்டான்னு பண்ணியிருந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர், அவரிடம் இந்த விஷயங்களை பற்றிலாம் படிச்சிருந்த நேரத்தில் ஆரம்பத்தில் ஒரு 10 இல்லை 12 வருஷத்துக்கு முன்னாடி நேரடியாக அவரை சந்திக்கும் போது இப்படி மொழிபெயர்த்திருக்கீங்க, நம்முடைய சலஃப் அஹ்லுஸ் சுன்னா உடைய அகீதா இஸ்தவாவை அமர்ந்தான்னு பண்ண மாட்டாங்க, இஸ்தவா என்பது உயர்தலை தான் குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் அடுத்து என்ன கேட்டார் கேட்டா, உயர்ந்தான்னா எப்படி, என்ன புரியுது, ஒன்றும் புரியலையே, உயர்ந்தானா இப்படியா 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 அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையில் கொண்டு இப்படி இப்படி செய்ய கட்டி அவருடைய ஏகத்தாளமான அவர் மார்க்க விஷயங்களை பேணுதல் இல்லாமல் மனைச்சைப்படி வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு பித்அத்வாதி, அஹ்லுல் பித்அ, அஹ்லுல் ஹவா, ஜிந்தீக், ஒரு நாத்திகத்தனமான வியாக்கியானத்தில் பண்ணக்கூடிய ஒரு பேச்சாளர். அவர் இப்படி சொன்ன உடனே நான் இந்த மாதிரியான வியாக்கியானம் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்கு பண்புகளுக்கு நம்முடைய அறிவை கொண்டு பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியாது, புரியணும்ல. வார்த்தைக்கு அர்த்தம்னா ஒரு வார்த்தைக்குன்னா அல்லாஹ் புரியாத அர்த்தத்தை சொல்லியிருப்பானா, எப்படின்னு சொல்லாம எப்படி இருக்கும், புரியணும்ல, அதுக்கு தான் நான் அமர்ந்தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி, அமர்ந்தான்ங்கிறது பண்றதுக்கு அங்க என்ன ஒரு வழி இருக்குது, என்ன மொழி ரீதியாக அதற்கு ஒரு இடம் இருக்குதா அப்படின்னா, அவர் இதை சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜூதி மலையின் மீது நூஹுடைய கப்பல் இஸ்தவா ஆனதுன்னு அல்லாஹ் சொல்றான், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். குர்ஆன்ல வருது, ஜூதி மலை மீது நூஹுடைய கப்பல் தங்கியதை சொல்லும் போது அந்த தங்கியதுன்னு நம்ம மொழிபெயர்ப்பாங்க, தங்கியது அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. அப்ப அந்த இடத்துல இஸ்தவாங்கிற வார்த்தை தான் இருக்குது, இதே இஸ்தவாங்கிற வார்த்தை அங்க வருது அரபி படி. அப்போ அவருடைய ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன வச்சார்னா, ஜூதி மலையின் மீது தங்கியது வருது, அப்ப இஸ்தவா ஆயிடுச்சுன்னா அப்படியே மேல போச்சான். அப்ப அதான் அர்த்தம். அப்ப தங்கியதுன்னா அங்க கப்பலுக்கு சொல்லுவோம் தங்குச்சுன்னு சொல்லுவோம், ஒரு மனிதனுக்கு சொன்னா உட்கார்ந்தான்னு சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு அமர்தான் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னார். எப்பவெல்லாம் சலஃபிடம் இருந்த மொழி ரீதியான புரிதல் சரியாக அந்த மொழியில் உள்ள வார்த்தைகளை சஹாபாக்களும் அவங்களை பின்பற்றி வந்தவர்களும் எப்படி விளங்கி கொண்டிருந்தாங்களோ, அந்த விளங்குதல் இல்லாத ஒரு ஜாஹில், ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவன் எப்படி அரபியில் மொழியாலே அவன் வழிகடுவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் நான் நினைச்சேன்.
ஏன் தெரியுமா? அவருடைய ஆர்குமெண்ட் புரிஞ்சிருச்சல. இப்போ இதுக்கு பதில் வேணும். திங்க் பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஆமாண்ணா அதானே இஸ்தவாங்கிற வார்த்தை ஜூதி மலை கப்பலுக்கும் சொல்லப்படுது, நூகுடைய கப்பலுக்கும். அப்போ அங்க போய் மலையின் மீது தங்கிடுச்சுன்னு சொல்லும் போது இஸ்தவன் அல்லாஹ் சொல்றான். அப்ப தங்குகிறதல் அப்படிங்கிற கருத்தை அது தருது அப்படின்னா, அப்போ அதே அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ் தங்கினான்ங்கிறது சொல்ல முடியாது, அர்ஷின் மீது தங்கினான்னு சொல்ல முடியாது, அமர்ந்தான்னு சொல்லலாம்ல. ஏன்னா ஜலச அமர்ந்தான்ங்கிற வார்த்தை அங்க அர்த்தமா வைக்கலாம்ல, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் வரும்போது. அப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தை எப்படி இதுக்கு அர்த்தம் செய்து தவறாகும்? என்ன என்ன பதில் இதுக்கு? நியாயமான கேள்வி தானே இது. அவர் கேட்ட கேள்வி நியாயமானது. அப்ப அதே வார்த்தை தான் இங்க இருக்குது. அப்ப அல்லாஹ் இஸ்தவானா அமர்ந்தான் போடுறோம். இப்ப புரியுது, அமர்ந்தானா புரியுது, அமர்ந்தான் அப்படின்னு புரியுது. உயர்ந்தான்னா எப்படின்னு தெரியலையே. எப்படி உயர்ந்தான்? அமர்ந்தானா ஏதோ முறையில் அமர்ந்தான். உயர்ந்தான்னா உயர்தலுக்கு பல நிலைகள் இருக்குது. அமர்ந்தானா தங்கிட்டான், ஆனா உயர்ந்தான்னா உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறானா. இப்படியா 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 ஒரு கைகளை கொண்டு ஒரு ரொம்ப விளையாட்டா ஒரு செய்து கண்டார். எப்படி இப்படியா 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 அப்படின்றார். இதுக்கு என்ன பதில் இந்த கேள்வி? முதல் பதில் நீங்க சொல்லியிருக்கீங்க, அந்த பதில் நம்ம செக் பண்ணலாம். சில விஷயங்கள் முத்தஷாபிஹாத், முஹ்கம் அப்படின்னு இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவருடைய ஆயாத்துகளை முஹ்கம் முத்தஷாபிஹாத் என்று ரெண்டு வகையா இறக்கியிருக்கிறான். முஹ்கம் என்று சொன்னால் அர்த்தம் உறுதியாகிய, தெளிவு உறுதி செய்யப்பட்ட அர்த்தத்தை தரக்கூடிய விஷயங்களைத்தான் முஹ்கம் என்று சொல்வோம். முத்தஷாபிஹாத்னா ஒன்றுக்கொன்று ஒரு மாதிரியான ஒரு தெளிவு இல்லாத ஒரு பல அர்த்தங்களை தரக்கூடிய இடம்பாடு இருக்கக்கூடியதாக அது ஆகும். அதைத்தான் முத்தஷாபிஹாத் சொல்லுவோம். அப்போ அல்லாஹ்வுடைய இந்த சிஃபாத் இஸ்தவா என்பது முத்தஷாபிஹாத்ல வரலாம் இல்லையா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. முதல்ல இது அஹ்லு சுன்னாவிடம் இந்த கருத்து அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் வந்திருக்கிற எல்லா ஆயாத்துகளும் ஹதீஸ்களும் முஹ்கம் என்பதுதான். முத்தஷாபிஹாத் என்று சொல்வது ஒரு பாத்திலான கருத்து அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு அந்த குறிப்பிட்ட வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குல்ல, அதை உறுதி செய்யணுமா இல்லையா? அது முஹ்கம் தானே. அப்ப அங்க ஹகீகத்தை பத்தி கேட்கல, அந்த குறிப்பிட்ட பண்பு அல்லாஹ்வுடைய முகம் அது முஹ்கம். வஜ்ஹு என்று சொன்னால் முகம் அரபியில். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், உம்முடைய ரப்பின் முகம் நிலைத்திருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் சங்கையும் மிக்க உன்னுடைய ரப்பின் முகம் நிலைத்திருக்கும். அல்லாஹ் தன்னுடைய முகத்தை வர்ணிக்கும் போது துல் ஜலால் வல் இக்ராம் என்று வர்ணித்திருக்கிறான். அங்க முகம்ங்கிற ஒன்று வார்த்தை வந்திருக்குது, வஜ்ஹுங்கிற வார்த்தை, அதுக்கு முகம் தான் அர்த்தம். இது முஹ்கம், அல்லாஹ்வுக்கு முகம் உண்டு. ஆனா எப்படி தெரியாது, நம்ம ஹகீகத்தை பத்தி பேசல, எப்படிங்கிறத பத்தி பேசல. முதல்ல இது இந்த குறிப்பிட்ட வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். வஜ்ஹுனா முகம்ங்கிறதுக்கு பதிலா கழுத்துன்னு அர்த்தம் யாரும் பண்ணுவாங்களா? இல்லையே. கையின்னு அர்த்தம் பண்ணுவாங்களா? இல்லையே. அப்படி அரபியில் அர்த்தமே இல்லையே. வஜ்ஹுனா இப்ப என்ன செய்வாங்க, சிஃபாத்துகளை தாவில் செய்யறவங்க, அதாவது வியாக்கியானம் பண்ணி அர்த்தத்தை மாத்திர வழிகேடர்கள், பொதுவாக ஃபிர்காவில் வழி தவறி போன கூட்டங்கள், அவங்க வஜ்ஹுனா அது அழகுன்னு தான் எடுத்துக்கணும், அந்த இடத்துல முகம்னு சொல்லக்கூடாது, சொன்னா அது ஒப்பிடுறதாயிரும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அழகுங்கிற வார்த்தைக்கும் வஜ்ஹுங்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஒரு முகம் அழகாகவும் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம். ஆக மொத்தம் முகம் ஒன்று வச்சுதான் இங்க பேச்சு இருக்குதே தவிர அழகு உண்டா இல்லையாங்கிறத பத்தி பேச்சு இல்லை. அல்லாஹ் ஜமீல், அல்லாஹ் அழகானவன். அங்க ஜமீல் அழகானவன் சொல்றதை பத்தி இங்க பேச்சு இல்லை. இங்க அல்லாஹ்வுடைய முகத்தை பத்தி வஜ்ஹு ரப்பிக்க, உம்முடைய ரப்பின் முகம் வயபுகா பாக்கியா இருக்கும், நிலையாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆகவே பொதுவாக முஹ்கமாக இல்லாம இப்படி முத்தஷாபிஹாத்தாக குர்ஆன் சுன்னால வந்திருக்கிற அல்லாஹ்வுடைய பண்புகளை திசை திருப்புறது இருக்குது, அது ஒரு பாத்திலான பிற்காலத்தில் வந்த வழிகேடருடைய வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அதுவும் சரியான பதில் இல்லை. வேற என்ன பதில் இஸ்தவா சம்பந்தமான? வார்த்தைக்கான அர்த்தம் அறியப்பட்டது,
பண்பு அறியப்படாதது. அப்ப பண்பு அறியப்படாதது அப்படின்னு சொல்லும் போது கப்பல் ஏறி அது தங்கிடுச்சுங்கும் போது அந்த பண்பு கப்பல் இப்படி அப்படின்னு தங்குறது அது அறியப்படுது. அதனால இங்க இஸ்தவா வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய பண்பு தான் அறியப்படாதாச்சே, அதனால அந்த இடத்துல உயர்ந்து விடுதல் அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அறியப்படாத அடிப்படையில, அந்த நோக்கத்தின் அடிப்படையில இஸ்தவாவுக்கு உயர்ந்து விடுதல்ங்கிற அர்த்தமா? அது நாம சொல்றோம். அவருடைய வாதம் என்னன்னா லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் ஆர்குமெண்ட் அது. ஆமா, அதான் பாயிண்ட். என்ன கேட்டா கப்பல் இஸ்தவா ஆகுது அப்படின்னா அது இப்படி ஆடிக்கிட்டு அப்புறம் தண்ணி இறங்க மட்டம் இறங்க இறங்க அப்படியே ஒரு இடத்துல அது மலை இருக்குது, மலையில தங்கிடுச்சு, அவ்வளவுதான். இனி நகராது, தண்ணியே இல்லை, நகராது. அப்போ அது தங்கிடுச்சுங்கும் போது கப்பல் தங்கியது அப்படின்னு தான் சொல்லுவோம். அவருடைய பாயிண்ட் என்ன கேட்டா அங்க தங்கிடுச்சுன்னு சொல்றவங்கள இஸ்தவா ஆயிடுச்சுன்னு. இப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவன் அமர்தான் சொல்றதுல என்ன தப்பு? படைப்பையும் படைப்பினத்தையும் நம்ம கம்பேர் பண்ண வேலையை முடிச்சு. ஆமா, ஒப்பிடக்கூடாது, அதுதான் அது கரெக்ட். இப்ப இந்த ஆர்குமெண்ட் பண்றவங்க என்ன இல்லைங்க, அமர்ந்தான்ங்கிற முறையை நான் சொல்ல வரல. அமர்ந்தான்ங்கிறது எப்படி அமர்ந்தாலும் சொல்ல வரல. அவன் உட்கார்ந்தும் போது இப்படி ஏறி உட்கார்ந்தானா அல்லது நான் அதெல்லாம் பேசலைங்க. ஆனா இஸ்தவாவுக்கு அமர்ந்தான் பண்ணலாமா வேணாமா, இதான் கேள்வி. ஏன்னா அங்க கப்பலுக்கு தங்குதுன்னு பண்ணிட்டோம், இங்க அமர்ந்தான் தான் பண்ண முடியும். அல்லாஹ் அரிசிக்கு மேலே தங்கினான்னு பண்ண முடியாது. தங்குதானே உட்கார்ந்தான்னு அர்த்தம். கப்பல் உட்கார்ந்துருச்சு, கப்பலை ஏன் தங்கியதுன்னு சொல்றோம்? கப்பலுக்கு நம்ம கால் மாதிரி எழுந்து அப்புறம் சேர் எடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்துச்சா? இல்லையே, ஆகும்போது தண்ணி இல்ல, நின்றுச்சு. இதைத்தான் தங்கியதுன்னு சொல்லுவோம். அப்ப இஸ்தவாங்கிற வார்த்தை இப்படியே அர்த்தம் பண்ணக்கூடாது. தட் இஸ் இஸ் கொஸ்டின். சஹாபாக்கள் பண்ணல, சஹாபாக்கள் மொழியை தானே பேசினாங்க, அவங்க பண்ணல. அவங்க பேசுறது அரபி. அந்த அரபி படி இப்ப தமிழ்ல கொண்டு வரணும். இப்ப சஹாபாக்கள் இஸ்தவான்னு சொன்னாங்க, ஓகே நானும் இஸ்தவா நீங்களும் இஸ்தவா, சஹாபாக்கள் இஸ்தவா சொன்ன மாதிரி சொல்லிடுறோம், ஓகே அது பிரச்சனை இல்லை, எனக்கு விளங்கலையே அப்படிங்கிறாரு. அமர்ந்தான்னு சொன்னாலும் விளங்குது, உயர்ந்து விட்டான்னு சொன்னா எனக்கு விளங்கல, அவன் நான் மொழி ரீதியா நான் சரியா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. இல்ல, சிஃபாத்துகள் எல்லாம் முஹக்கம், இது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை, தெளிவானது, அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதாவது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், உறுதியானது. ஓகே, அந்த வகையில இந்த பக்கம் ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? கரெக்ட். இது எப்படி உயர்ந்தா, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி அமர்ந்தான் நான் சொல்லல, அவருடைய ஆர்குமெண்ட் இது. எப்படி அமர்ந்தான் நான் பதில் சொல்லல. ஆனா அமர்ந்தான்னா கொஞ்சமாவது புரியுது, உயர்ந்தான் உயர்ந்து விட்டான்னா ஒண்ணுமே புரியலையே, எப்படி எப்படி எப்படிங்கிற கேள்வி மாதிரி தானே வருது. அமர்ந்தான்னா ஆக மொத்தம் அரிசி மேல அமர்ந்துட்டான் அப்படின்னு நான் நம்புறேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இஸ்தவாங்கிற வார்த்தைக்கு எனக்கு ஆதாரம் இருக்குது. ஏன்னா அதே குர்ஆன்ல ஜூதி மலையின் மேல் கப்பல் தங்கியதுன்னு அல்லாஹ் சொல்லுவோம், இதே வார்த்தை தானே சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய ஆர்குமெண்ட். அப்ப இதுக்கான விடையை எப்படி தேடுறது? அது அஹ்லு சுன்னா சலப் எப்படி அந்த வார்த்தைகளை விளங்கினாங்கிறத முக்கியம். அவங்க பயன்பாட்டிலும் புரிதலிலும் முதல் தடவை வஹி இறங்கியது அந்த அரபுகளுடைய மொழியில. சரியா? குர்ஆன் அரபுகளுடைய, அதுவும் லிசானுன் அரபிய்யுன் முபீன், தெளிவான அரபி, அரபிகள் பேசக்கூடிய தெளிவான அரபியில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள போகல. ஏன்னா அவங்களுக்கு இஸ்தவாவை சரியா விளங்கிக்கிட்டாங்க. சரி, இப்ப உயர்ந்து விடுதல்ங்கிறத அவங்க சரியா விளங்கி கொண்டாங்க அப்படிங்கிறத அந்த வார்த்தைக்கான அவங்க விளங்கிய விளக்கத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல உயர்ந்து விடுதலுக்கு முதல்ல இஸ்தவா ஆனது என்னது? கப்பல் ஜூதி மலை மீது தங்கியதுங்கிறதுல இஸ்தவாவை ஏன் அல்லாஹ் பயன்படுத்தினான்? அதான் அங்க உள்ள கேள்வி. அதே வார்த்தை அல்லாஹ் தனக்கு சொல்லி இருக்கிறான், அப்ப ஏன் இங்க உயர்ந்து விடுதல் பண்ண வேண்டியது இருக்குது? அப்படின்னா தண்ணீர் மட்டம், முழு பூமியும் தண்ணீர், கப்பல் மிதக்குது. தண்ணீர் மட்டம் உயர 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 கப்பல் மேல் நோக்கி போயிட்டே இருக்கு.
ஏன்னா முதல்ல கப்பல் கீழே தான் இருந்துச்சு பூமியில, ஜூதி மலையின் மேல இல்லை. அது தங்கிய இடம் மலை, ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தது கீழே. முழு உலகமும் முழுக்க மழை பொழிவும் கொண்டும் வெள்ள பிரளயத்தை கொண்டும் எங்கேயோ ஒரு மூலையில நூ கப்பல் கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பகுதி கடல் கூட இல்லாத பகுதி. அதனால கேலி செய்தாங்க காபிர்கள். நூகிடம் கேள்வி செய்து, என்ன இவரு கடல் இல்லாத ஊர்ல வந்து கப்பல் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய மூளையில, அவங்களுடைய சிந்தனையில எப்பவுமே மெட்டீரியலிஸ்டிக் தாட் தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய குத்ரத்தை பத்தி அவங்களுக்கு அறிவில்லை. அவங்க தான் காபிர்கள். காபிர்கள் எப்பவுமே அல்லாஹ்வுடைய குத்ரா, அவங்களுடைய வல்லமை பற்றி அறிவில்லாதவர்கள். அதை சிந்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மூளை அதுல வேலை செய்யறவங்க. அல்லாஹ் நாடினா எதை செய்வான் அப்படிங்கிறது. ஆகவேதான் நூங்கிற ஒரு ரசூல், முதல் ரசூல் கப்பலை கட்டுகிறார். பலகையை கொண்டு வந்து, மரத்தை கொண்டு வந்து வெட்டுகிறார், பலகையாக்குறார், ஆணி அடிக்கிறார். இதெல்லாம் பல காலமா உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒவ்வொன்றையும் செய்துட்டு இருக்காரு. அவர் ஒத்தால் செய்துட்டு இருக்காரு இந்த வேலையை. அப்போ எதுக்கு கப்பல்? கடலே இல்லை. இது எங்க தூக்கிட்டு போறது? தூக்கிட்டு போக முடியாது ஒரு கப்பலை. இவ்வளவு பெரிய கப்பல் கட்டுறீங்க. நூக உங்களை பார்த்து சிரிப்பா இருக்குது. எல்லாம் சிரிங்கப்பா, கை கட்டுங்க சிரிங்க, கை தட்டுங்க சிரிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்க. அப்ப நூஹ் சொன்னாங்க, இன்று நீங்கள் எங்களை பார்த்து சிரிக்கிறீர்கள், நாங்கள் ஒரு நாள் உங்களை பார்த்து சிரிப்போம் அப்படின்னா. ஆகவேதான் காபிர்கள்ல யாரெல்லாம் தீனையும் சுன்னாவையும் நபிமார்களையும் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களை பார்த்து சிரிப்பதற்கு ஒரு நாளுக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லாஹ்வோட துஆ செய்யணும். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு காலம் தருவோம், உங்களை பார்த்து சிரிப்போம், சந்தோஷமா இருப்போம். காபிர்கள் அவங்களுடைய அழியிறதை நினைச்சு சந்தோஷம் பண்ணணும் அப்படின்ட்டு அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை இந்த ஆயத்தின் அடிப்படையில். இல்லாட்டியா நூஹ் சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா, எங்களை பார்த்து சிரிக்கிறீங்கள, ஒரு நாள் நாங்கள் உங்களை பார்த்து சிரிப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த சிரிக்கிறத இன்னொரு நேரத்தில் குர்ஆன்ல ஒரு அம்மா சிரிச்சாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஸ்பெஷலா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. எந்த சம்பவம் ஞாபகம் வருதா யாருக்காவது? லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கௌம் கூட்டத்தாரை அழிப்பதற்காக 2 மலக்குகளை அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்கள் முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க, விருந்தாளியா வந்தாங்க. வந்த பிறகு அவங்க வந்திருக்கிறவங்க, இப்ராஹிம் வந்திருக்கிறவங்க லூத்து கூட்டத்தை அழிக்கக்கூடிய மலக்குகள் தான் அப்படிங்கிறது பிறகு தெரிய வருது. அப்ப அவங்க காரணத்தை சொல்றாங்க, ஏன் வந்தோம் அப்படின்னு. நாங்க லூத்துடைய கூட்டத்தை அழிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிமுடைய மனைவி சாரா அங்க வீட்டில், அவங்க வீடு தான் அது இருக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க, சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஒரு கூட்டம், வழிகட்ட கூட்டம், குஃப்ரின் கூட்டம் அழிக்கப்பட போகுது, பாவிகளின் கூட்டம் அழிக்கப்படுது, ஒரு முஃமின் சந்தோஷம் தான் படணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தலீல், ஒரு ஆதாரம். அஹ்லுஸ் சுன்னா இப்படி சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஒரே சிரிச்சாங்க, அழிக்கப்படணும் அந்த கூட்டம் அப்படின்னு. அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நாங்க ஒரு நாள் சிரிப்போம். நாங்க இப்ப விஷயம் என்ன தெரியுமா, நூஹ் கட்டுகிறார் கப்பல், பிரம்மாண்டமான கடலே இல்லாத பதில் கப்பல் கட்டுகிறார். ஆக மொத்தம் தரையில கட்டப்பட்டது. அது கட்டப்பட்டது பெரும் மழையை அல்லாஹ் இறக்கி, வானங்களின் வாசலை திறந்து விட்டு, பூமியின் ஊற்றுகளை பொங்க வைத்து, வீட்டில் இருக்கிற அடுப்புகள் அடியிலிருந்து கூட ஊற்று பொங்குற அளவுக்கு, அதாவது எந்த அடுப்பு எரிக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான். எந்த அடுப்பு எரியாது. ஏன்னா அடுப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு பீச்சுக்கிட்டு வருதுன்னா எங்க நெருப்பு கொளுத்துறது, விறகு வைக்கிறது, எதுவும் நடக்காது. அவ்வளவு மழையை அல்லாஹ் இறக்குகிறான். பிறகு கப்பல் அசைந்து மெல்ல ஏறி ஏறி அப்படியே நகர ஆரம்பித்து உயர்ந்துகிட்டே போகுது. உயர்ந்து கொண்டு போனது எவ்வளவு உயரத்திற்கு போனது என்றால், ஒரு பெரிய மலையை மூடுகிற அளவுக்கு. ஜூதி மலையை காணோம். ஜூதி மலைக்கு மேலே கப்பல் உயரத்துல நிறந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் எல்லாத்தையும் நிறுத்தின பிறகு, அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் அந்த தண்ணீர் மழையே தெரியாத அளவுக்கு மூடி இருந்து, பிறகு வற்ற ஆரம்பித்து குறைய ஆரம்பித்து குறைந்து கொண்டே வந்து இது எங்க நிற்கும் அப்படின்னு நினைக்கும் போது கடைசியில் நின்ற இடம் ஜூதி மலை. அதற்கு பிறகு குறைந்து போகும்போது ஜூதி மலைக்கு மேல இருந்துதான் கப்பல்ல இருந்து வெளியே வந்தவங்க உலகத்தை பார்க்கறாங்க.
கீழே தரை இருக்குது, நாம இருக்கிறது மலைக்கு மேல இருக்கிறோம். இப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இஸ்தவாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னா, முதல்ல கப்பல் உயர்ந்து கொண்டே போனது. இப்ப இஸ்தவா வார்த்தை கனெக்ட் ஆயிடுச்சா? ஏன் அல்லாஹ் தஆலா இஸ்தவாங்கிற வார்த்தையை கப்பலுக்கு பயன்படுத்தினான்னா, தண்ணீரின் மட்டம் உயர்ந்ததால் அந்த கப்பல் உயர்ந்தது, தண்ணீரின் மட்டம் இறங்கியதால் கப்பல் ஜூதி மலையில் தங்கியது. ஆக இஸ்தவா என்றா அது உயர்ந்து விடுதல் அப்படிங்கிற கருத்து சலஃப் எப்படி விளங்கிக்கிட்டாங்கன்னா, கப்பலை பற்றி சொல்லும் போது கப்பல் ஜூதி மலையில் தங்கியது மட்டும் விளங்கலாம், அது தண்ணீரின் மட்டம் உயர்ந்ததால் அந்த கப்பல் உயர்ந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இஸ்தவா ஆனதுன்னு சொல்றான். இஸ்தவா ஆனதுன்னு ஏன் சொல்றான்னா, அதே வெறும் பூமியில இருக்கிற ஒரு கப்பல் அது பூமியிலே இருந்துச்சுன்னா அதுக்கு இஸ்தவா இல்லை. நூல் கட்டிய கப்பல் நகரவே இல்லை, அது இஸ்தவா ஆச்சுன்னு சொல்லுவாங்களா? அப்போ அங்க பூமியில தங்கி தானே இருக்குது. உண்மைதானே? பூமியில தான் தங்கி இருக்குது. ஏன்னா கட்டியது அப்படி இருக்குது, தங்கி தான் கிடக்குது, அதோட நகர கூட இல்லை. அப்போ அது இஸ்தவா சொல்லப்படாது. ஆனா அது தண்ணீரின் மட்டம் உயர்ந்ததால் மேலே போய் தண்ணீர் மட்டம் குறைந்து அது மலையிலே நின்ற போது அது இஸ்தவா ஆனதுனால அங்க இருக்கு. அதுதான். அப்ப உயர்ந்து விடுதல்ங்கிற கருத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய சிஃபத்துகள் ஒன்றாக சொல்றது. அது எப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஏன் இஸ்தவாவை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னா, அர்ஷுக்கு மேலே அவன் உயர்ந்து விட்டான். அர்ஷுக்கு மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான், அது முறை தெரியாதே தவிர ஆக மொத்தம் அரிசிலே அவன் அமரவில்லை. அமர்ந்தான் சொன்னா அரிசிக்கு மேல இருக்கிறான்னு அர்த்தம். ஏன் அமர்ந்தான் தப்பு அப்படின்னா, ஒரு பொருள் மீது ஒருவன் அமர்ந்தான்னா அந்த பொருள் மீது அந்த பொருளுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குது, அந்த பொருள் அவனை தாங்குகிறது. இது யதார்த்தம், படைப்புகளுக்கு இருக்கிற யதார்த்தம். நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் உட்கார்ந்து இருக்கிற சேர், நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ சேர் மேல நான் உட்கார்ந்து இருக்கேன்னா, நான் தனியா வந்து சேருக்கு எனக்கு ஒரு கேப்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இல்ல, அது சேர் மேல இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இஸ்தவாங்கிற வார்த்தையை பயன்படுத்தியதுல அல்லாஹ்வை அரிசி சுமக்கல. ஏன்னா அமர்ந்தான்னு சொல்லும் போது அங்க அர்த்தத்தை அதற்கான வழிகளை எல்லாம் திறந்து வைக்குது. ஆனா அந்த வார்த்தை நோக்கம் இல்லை, சலஃப் அப்படி நம்பவும் இல்லை, ஈமான் கொள்ளவும் இல்லை. ஏன்னா இஸ்தவாவை அவங்க சரியா விளங்கியிருந்தாங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை விளங்கியிருந்தாங்க, அதனுடைய பயன்பாடு அது எப்படி பயன்படுத்தப்படும், எந்த இடத்துல பயன்படுத்தப்படும் விளங்கியிருந்தாங்க. கப்பலுக்கு பயன்படுத்தப்படுவது அல்லாஹ் தஆலா எவ்வளவு நுட்பமான செய்தி அங்க வச்சிருக்கிறாங்க சலஃபுக்கு தெரிஞ்சு. இந்த சலஃப் தீன விளங்கிய இந்த இல்முடைய ஆழம் தெரியாத ஒருவர் வெறும் வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு மொழியும் தெரியாதுன்னு அர்த்தம். ஏன்னா மொழியிலே அது பிரச்சனை, ஏன்னா இது தவறான விளங்குதல். இதனால அல்லாஹ்வுடைய சிஃபாத்துல அர்ஷுக்கு மேல அவன் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்றது, அர்ஷில் அவன் இருக்கிறான்னு சொல்றதா? அர்ஷில் அவன் இருக்கிறான்னு சொல்லல, அர்ஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான்னு சொல்றான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அலா அர்ஷிஸ்தவா, அர்ஷுக்கு மேலே அலாங்கிறது அங்க மேலேங்கிற கருத்து. இஸ்தவா ஆகிவிட்டான், இஸ்தவா என்ற உயர்ந்து விட்டான். எப்படி தெரியாது, அல்லாஹு அலம். அல்லாஹ் தன் படைப்புகளை விட்டு தனித்தவன். வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவனுக்கு எதுவும் இல்லை, இணை இல்லை, அவன் தனித்தவன், இணை இல்லை. அப்ப தனித்தவன் சொல்லிட்டோம், அர்ஷுக்கு மேல உயர்ந்து இருக்கிறான், அவன் தனித்தவனா இல்லையே. இதுதான் சிஃபாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சிஃபாத்தை குர்ஆன் சுன்னாவுல இருந்து விளங்கும் போது எப்படி சலஃப் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அந்த சரியான அரபிய வஹீயுடைய அரபி விளங்கியிருந்தாலும் அவங்களை போல விளங்கணும். இப்போ விலை தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஏன் இஸ்தவாங்கிற வார்த்தை அல்லாஹ் கப்பலுக்கு பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு. அப்ப அவருடைய வாதம் அடிபட்டு போயிருது. ஏன்னா அவர் நினைச்சுக்கிட்டு தங்கி எதுன்னு வந்தாலே அங்க இஸ்தவான் தான் அர்த்தம் அங்க. அப்போ வந்து அந்த ரியலா அதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உள்ள இருக்கக்கூடிய அழகான கருத்தை அவர் விளங்கல. அதனால என்ன செய்யறாருன்னா, இஸ்தவானா எப்படி சொல்றது, அதனால இங்க அமர்தான் பண்றேன், அங்க தங்கி இதுன்னு பண்ணிருக்கேன், அவ்வளவு முடிஞ்சு போச்சு அப்படின்னா. அர்ரஜுலு தலால், வழிகட்ட மனிதன், கேள்வி இல்லை. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் அஹ்லுல் பித்ஆ அவர்கள் சலஃபுடைய சஹாபாவுடைய விளங்குதலை ஏற்றுக்கொள்ளுங்கிற அடிப்படை அகீதாவே இல்லாதவர்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் நம்மை போல மனிதர்கள் தானே, என்ன அவங்க விளக்குற மாதிரி தான் விளங்கணும். அவன் நானும் படிக்கிறேன், குர்ஆன் ஹதீஸ் படிக்கிறேன், நான் விளங்குற மாதிரி விளங்குறேன், கரெக்டாக சரி படுதல் விளங்குறேன், நான் இப்படி அர்த்தத்தை எடுத்துக்கிறேன்.
அதான் பலாலத்து, அதான் வழிகேடு. வழிகேடு திறக்கப்படுற இடம் வாசல் அதுதான். அது வழியாக தம்முடைய சொந்த கருத்துக்கள், தாங்க நம்புற நம்பிக்கைகள், அதை எல்லாத்தையும் ஒரு மனிதன் மக்களுக்கு சொல்லி வழிகெடுத்து விடுவார். ஆகவே இதுதான் இந்த பாடத்தில் மிக முக்கியமாக நம்ம அறிய வேண்டிய சில அடிப்படைகள். அல்லாஹ்வுடைய பண்புகளை நாம் எந்த படைப்போடு ஒப்பிட மாட்டோம். அல்லாஹ் எங்கே என்றால் அல்லாஹ் அவருடைய உயர்வுக்கும் மகிமைக்கும் சங்கைக்கும் கண்ணியத்திற்கும் தக்க முறையில் அவன் அர்ஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான் என்று நாம் ஈமான் கொள்வோம்.